இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் வேதனை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தினமும் தியானிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, நம்முடைய கஷ்டமான நேரத்தில் தேவன் நமக்கு எப்படி ஒரு ஆறுதலாக இருக்கிறார், அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோட் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இன்னும் உத்தரப்பிரதேசத்தை பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி அங்கிருந்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிந்தியா அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க மகள் பிறந்த போது கூட இவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தேவன் அவங்களுக்கு எப்படி ஒரு ஆறுதலை கொடுத்தார் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு மஞ்சக்காமாலன்னு சொன்னாங்க. அந்த பரிசோதனை தவறாக முடிஞ்சிருச்சு. அதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரை, மருந்து எல்லாமே அவருடைய 2 கிட்னியும் செயலிழந்துருச்சு. அவருடைய உடல் பாகங்கள் கெட்டு போக ஆரம்பிச்சுது. ஒரு சமயம் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்களை சுற்றி நிறைய மனிதர்கள் இருந்தாங்க, நிறைய உறவினர்கள் இருந்தாங்க. எப்போதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் எங்களுக்கு கஷ்டம்னு வந்தப்ப எங்கள் கூட யாருமே இல்லை. எல்லாரும் காணாம போயிட்டாங்க. ஒரு நேரத்தில் வித்யாவுக்கு மகள் பிறந்ததால் அவர் கவலைப்பட்டார். வெளியில் இருக்கிறவங்க எங்ககிட்ட வந்து சொல்லும்போது நாங்கள் அதிர்ச்சியானோம். ஒரு வேளை நான் தவறாக நினச்சிருக்கலாம். ஒரு வேளை நான் அந்த சூழ்நிலை சரியான முறையில் கையாண்டு இருக்கலாம். அப்போது என்னுடைய தந்தைக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. அவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அம்மாவும் ரொம்ப கவலையாக இருந்தாங்க. அவருக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. கணவரை பார்ப்பதா குழந்தைய பார்க்கறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்தேன். எனக்கு அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியே வர்றதே தெரியல. என்னுடைய உணர்வுகளை கோபமாகவும் வெறுப்பாகவும் எல்லார்கிட்டையும் காட்ட ஆரம்பித்தேன். நான் இந்த சூழலேருந்து வெளியே வருவதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன். அந்த கோபத்தை நான் எனக்கு நானே காட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி சூழலில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அதை தனியாக அனுபவித்தேன். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே தவிச்சேன். எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். மனம் தளர்ந்து போன ஒரு நிலையில் பிந்தியாவுக்கு தன்னுடைய தாயார் செய்யும் ஜெபத்தை பற்றி நினைவு வந்தது. நான் என்னுடைய அம்மா அடிக்கடி ஜெபம் செய்கிறத பார்த்துருக்கேன். அவங்க மூலமாக எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உதவி தேவைப்பட்டுச்சு. அந்த சூழலில் இருந்து வெளியே வருவதற்கும் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும்னு நம்பினேன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர ஆரம்பித்தோம். வசனங்களை படிக்க ஆரம்பித்தோம். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். தேவனுடைய வசனத்தில் வளர ஆரம்பித்தேன். அவரோட வசனத்தை படிக்கும்போது நான் நிம்மதியாக இருந்தேன். அதை படிக்கிறப்ப இன்னுமே எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. எப்படி சொல்கிறதுனா, சங்கீதம் 121 வசனத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு இந்த வசனத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகவும் நிறைய விஷயங்களும் நிறைய வழிகளையும் நான் என்கிட்டேருந்து விலகிறத நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். சில காலங்களுக்கு பிறகு பிந்தியா தன்னுடைய தந்தையை இழந்து விட்டார். தேவனுடைய உதவியாலும் அவருடைய வசனத்தாலும் அவர் முன்னேற ஆரம்பித்தார். என்னுடைய அப்பா இறந்த பிறகு நான் தனிமையை உணர ஆரம்பித்தேன். ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. என்னுடைய அப்பா அந்த இடத்துல இல்லைனாலும் என்னுடைய பரலோக பிதா என்னோட இருந்தார். இயேசு கிறிஸ்து என்னோட எப்போதுமே இருந்ததை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அவருடைய வசனங்கள் என்னோட இருந்துச்சு. அவருடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் ஆறுதல் அடைஞ்சோம், சமாதானத்தை பெற்றோம். அது எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சது. எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து நாங்கள் நிலை தடுமாறலை. நாங்கள் தடுமாற்றமே அடையலை. அது எங்களுக்கு பெரிய பலமாக இருந்துச்சு.
எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்தபோது வசனங்களை படிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை படிக்கிறப்ப அவரை பின்தொடர ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்தேன். இன்றைக்கு பிந்தியா மற்றவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்தவராக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு. ரொம்ப அழகான பெண் குழந்தையும் இருக்கு. என்னால் அவங்கள புரிஞ்சிக்க முடியுது. அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுது. நான் என்னுடைய குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாகவும் மற்றவங்கள புரிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவைன்றத பார்த்து செய்கிறதுல ஒரு நிம்மதியும் எனக்கு ரொம்பவே கிடைக்கிது. நீங்கள் கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தேவனோட வசனத்தை படிக்க ஆரம்பிங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். என்னை என்னவா உருவாக்க போகிறார் என்பதை எனக்கு தெரிய வச்ச தேவனுக்கு ரொம்ப நன்றி. நாம் நம்முடைய பிரச்சனைகளின் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியுன்றதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி பிந்தியா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இது பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. பிந்தியாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்களா, அவங்க எப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்திருக்காங்க. ஆனாலும் தேவன் அவங்களை எப்படி ஆறுதல் படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நமக்குமே தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு எப்போதான் அந்த பிரச்சனைகள்லாம் தீருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்ம தைரியமாக இருக்கணும். தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு அந்த தைரியம் கிடைக்கும். சங்கீதம் 23 நம்ம பார்க்கோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் எப்பேற்பட்ட ஒரு கடினமான நேரமாக இருந்தாலும் அவர் நம்ம கூட இருக்கார். அதனால் நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். அந்த தைரியத்தோடே நாம் இருக்க வேண்டும். தொழுநோய் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். தொழுநோய் வந்துட்டு அப்படின்னா அந்த எந்த இடத்துல அந்த பாகத்தில் அந்த நோய் தொற்று இருக்குதோ அவங்களுக்கு எந்த உணர்வுமே தெரியாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கையில் ஒரு புண்ணோ ஏதோ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த கைகளில் அந்த உணர்வு தெரியவே ஆரம்பிக்காது. என்ன இருந்தாலும் அதில் காயம் ஏற்பட்டாலும் சரி, வேதனை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சுத்தமாக அது தெரியவே செய்யாது. இப்போ வலி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மருத்துவர்கிட்ட போய் பார்ப்போம், அதை சரி செய்ய முயற்சி செய்வோம். வலியே இல்லை, ஆனால் பாதிப்பு அப்படியே இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா அந்த பாகத்தை நம்மளால் காப்பாற்ற முடியாது. அப்படியே அதை சிதைஞ்சு போயிட ஆரம்பிக்குது. தொழுநோயுடைய குணம் அப்படி தான். நம்முடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நமக்கு வேதனை கொடுக்குது. இது எப்படி தான் சரியாகுமோ? ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு தேவன் உதவி செய்கிறார். எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். பைபிளில் நம்ம யோசேப்போட கதையும் பார்க்குறோம். பைபிள் வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்புடைய அண்ணன்மார்களாலேயே அவருக்கு துன்பம் வரதை நம்ம பார்க்குறோம். அவரை ஒரு அடிமையாக விற்று போடுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் யோசேப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட தேவன் அதை நன்மையாக மாற பண்ணினார். இந்த இடத்துல நம்ம படித்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அதை யோசேப்புக்கு மட்டும் அது நன்மையாக மாறலையாம், அவங்களுடைய சகோதரர்களுக்குமே அது நன்மையாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த கஷ்டத்தின் மூலமாக நீங்கள் தேவனிடத்தில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த முடியும். தேவனிடத்தில் ஒரு நம்பிக்கையை உங்களால் கொண்டு வர முடியும். அந்த நம்பிக்கையும் அந்த நெருக்கமும் இருக்கும்போது உங்களுக்கு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நன்மையாக மாற்றி தருகிறார். அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர முடியும். அதனால் உங்கள் கஷ்டங்களை குறித்து நீங்கள் என்றைக்குமே கவலைப்படாதீங்க. ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம்.
நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். உங்க குடும்ப உறவுகள்ல மன அழுத்தம் இருக்கா? இல்ல நோயின் பிடியல நீங்க இருக்கீங்களா? இல்ல உங்க குழந்தைங்க கஷ்டப்படுறாங்களா? இல்ல உங்க தனிமையால நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? எல்லா நேரமும் உங்களுக்கு தப்பு உங்க மேல இருக்குமோன்னு தோணுதா? இந்த எல்லா விஷயத்துக்காகவும் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். நீங்க இப்பவே ஆல் இந்தியா பிரேயர் லைன் டீமுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 99 10 40 10 10. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய கஷ்டமான நேரத்தில் நம்ம தனியாக இல்லை, தேவன் நம்ம கூட இருக்காரு, அவர் நமக்கு உதவி செய்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் ஃபோக்கஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பார்த்துட்டு இருக்கோம். அங்கேருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜென்னி அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க இருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் அதிலிருந்து எப்படி அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2-3 வாரங்கள் கழிச்சு, அதாவது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னோட கணவர்கிட்ட சில மாற்றங்கள் ஏற்படுறத கவனிக்க ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட கோவம் அதிகமா இருந்தது. அவர் வீட்ல ஒரு மாதிரியாவும் வெளியில ஒரு மாதிரியாவும் நடந்துக்கிறத நான் பார்த்தேன். அவர் என்கிட்ட நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவருக்கு நிறைய கோபம் வரும். அந்த கோவத்தை எல்லாம் என் மேல தான் காட்டுவாரு. காரணமே இல்லாம என் மேல ரொம்ப கோவப்படுவாரு. எதுக்கு எடுத்தாலும் சும்மா கத்திக்கிட்டே இருப்பாரு. அவரு எதுக்கு இப்படி கத்துறாருன்னு எனக்கு புரியவே புரியாது. அது எனக்கு ரொம்பவே கடினமான காலமா தான் இருந்தது. ராத்திரி நேரங்கள்ல என்ன நடந்ததுன்னே புரியாம எனக்கு தூக்கமே வராது. ஜெனிக்கு தன்னுடைய கணவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று புரியவில்லை. ஜெனி ஒரு பைபிள் காலேஜ் டீச்சராக இருந்தார். மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை தேவனுடைய வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை அவர் அறிந்தார். ஒரு நாள் தேவன் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. எல்லாமே மாற ஆரம்பிச்சது. நிறைய குழப்பங்கள் வந்தது. ஆனா மெல்ல மெல்ல தேவன் என்கிட்ட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சாரு. அப்பதான் தேவன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. ஏசாயா வசனம் 54 மூலமா நான் உன்னுடைய கணவனாக இருக்கிறேன் என்று தேவன் சொன்ன ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. நான் அதை படிச்சப்போ எனக்கு அது புரியவே இல்ல. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது, கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சது. அப்பதான் தேவன் என்ன சொல்றாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீ உன் கணவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை அவர்கிட்ட எதிர்பார்க்காம என்னிடம் எதிர்பார் அப்படின்னு சொல்றது புரிஞ்சுது. நீ தைரியமா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன்னு சொன்னாரு. குடும்பத்துல எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த நேரத்துல எல்லாமே என்னோட கணவர் என் மேலதான் குற்றம் சுமத்துவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தேவன் நீ பயப்படாதன்னு சொல்லும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே உத்வேகம் தரக்கூடிய வார்த்தையா இருந்தது. ஒரு நாள் ஜெனி கல்லூரியில் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தபோது அவருடைய கணவர் தன்னுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வெளியேறிவிட்டதை பார்த்தார். அவரை தொடர்பு கொள்வதற்கு ஜெனி நிறைய முயற்சிகள் செய்தார். ஆனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்துல எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் என் கூட வேலை செய்யறவங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். அவங்களும் வந்தாங்க. அவங்களும் எனக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணாங்க. என்னோட அம்மாவும் கூட இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நான் எப்பவுமே என்னோட கணவரை விட்டு விலகி இருக்கணும்னு நினைச்சது இல்ல. அவரை பிரிஞ்சு போகணும்னு நினைச்சதே இல்ல. ஒன்னா இருக்கும்போது மெல்ல மெல்ல எல்லா விஷயங்களும் மாறிடும்னு நான் நம்பினேன். திடீர்னு அவர் என்னை விட்டு போனது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன்னே புரியல. எல்லாவற்றையும் இழந்த பிறகு ஜெனிக்கு தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று தோன்றியது. ஆனால் மெல்ல மெல்ல அவருடைய நொறுங்கி போன வாழ்க்கை இணைப்பதற்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த சமயத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு தோணுச்சு. நான் தனியா இருக்கிறத உணர்ந்தேன். என்ன புரிஞ்சுக்க யாருமே இல்ல, உதவி செய்ய யாருமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அந்த சமயத்துல என்ன தாங்கி பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான். அது தேவனுடைய வசனம் மட்டும்தான். அப்போ தேவன் என்கிட்ட பல வழிகள்ல என்கிட்ட பேசினாரு. மத்தவங்க மூலமா பேசினாரு, என் கூட வேலை பாக்குறவங்க மூலமா பேசினாரு. என்னோட கடினமான காலங்கள்ல நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இல்லற வாழ்க்கைன்றது எப்படி இருக்கணும்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா அப்படிப்பட்ட சமயத்துல கூட தேவன் என்ன கைவிடலன்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் தனியா இருக்கன்னு உணர்ந்த நேரத்திலையும் தேவன் என்ன கைவிட்டதில்ல. எப்பவும் என் கூடவே இருந்தாரு. இன்றைக்கு ஜெனி தன்னுடைய சாட்சியத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். தங்களுடைய திருமண வாழ்க்கையில் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்.
நான் என்னோட சாட்சியத்தை பகிர்ந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் மத்தவங்களும், குறிப்பா சகோதரிகள், என்னுடைய சாட்சியத்தின் மூலமா அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னோட சாட்சியத்தின் மூலமா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதால எனக்கும் ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது. தேவன் எனக்கு உதவியா இருக்கிறாரு. என்னுடைய கணவரை போல என்ன தாங்கி பிடிக்கிறாரு. என்னை எல்லா இடங்கள்லயும் அவரு வழி நடத்துறாரு. எனக்கு நிறைய உதவி செய்யறாரு. ஒரு மனிதராக இருக்கக்கூடிய கணவர் செய்யக்கூடிய எல்லாத்தையும் விட தேவன் எனக்கு உதவியா இருக்காரு. என்னோட தேவனை எனக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் ரொம்ப அதிகமா பிடிச்சிருக்கு. அவரு எப்பவுமே எனக்கு ஆறுதலா இருக்காரு. நன்றி ஜெனி, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஜெனியோட வாழ்க்கை பார்த்தீங்களா? அவங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் ஜெபம் அவங்கள எப்படி வலிமையாக்கிருக்கு, வேத வசனங்கள் அவங்களுக்கு எப்படி ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க பேசும்போதே நமக்கு அது புரியுது. இன்றைக்கி உங்களுக்கு இவங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். உங்ககிட்டையும் இதே மாதிரி சாட்சிகள், பாடல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். அதுக்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. இதன் மூலமாக இன்னும் அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற அது உதவியாக இருக்கும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் போக்கஸை பார்ப்பதற்காக சிபிஎனுக்கு உதவுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோட் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பார்த்துட்டு இருக்கோம். அங்கிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கடினமான நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம தனியாக இல்லை, அவர் நம்மை பலப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, அவங்கள உங்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அவங்க மனசில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் நேர அறிவீர் கர்த்தாவே. அப்பா, சில நேரம் அவங்களுடைய வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாமல் கூட அவங்க இருக்கலாம் அப்பா. ஆனால் உமக்கு தெரியும். மனிதனுடைய வாயில் வார்த்தை வருவதற்கு முன்பாகவே நீர் அதை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை நீங்கள் போக்குங்கப்பா. அவங்களுக்கு சுகத்தை தாங்க, வெள்ளனை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க கர்த்தாவே. உங்கள் கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எப்போதும் உமது கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்கிறவர். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. ரொம்ப ஒரு அருமையான வசனம் இது. ஒரு கட்டிடத்தின் நிழல் அதை விட்டு ரொம்ப தூரம் இருக்காது. நிழல் எப்போவுமே அதன் அருகிலேயே இருக்கும். நாமும் கூட அவருடைய நிழலில் தங்கும்போது நாம் பாதுகாப்பாக இருப்போம். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம். எப்போவுமே நீங்கள் அவர்கிட்டயே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் உங்களுக்கு ஆறுதலை தருகிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம். मेरी तन्हाई में यीशु तू है खड़ा,
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பிந்தியா, ஜென்னி அவங்களுடைய சாட்சி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்ம கூடவே இருக்கார். நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார், ஆறுதல் படுத்துகிறார் அப்படிங்கிறத இன்றைக்கான நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.